வெளில நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஓ ஓ ஓ சரி, அப்படியே அப்படியே ஓரமா நின்றுச்சுங்க, ஒரு 10 நிமிஷம் பேசிக்கலாம். நிக்கிற இடம் இருக்கா? சரிங்க சரிங்க. இல்ல இந்த பையனை வெளில கூட்டி வந்திருக்கேன். நிக்கிறேன். சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். இங்க பையனை காட்டுங்க, ஒரு நிமிஷம். அவரு இந்த சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படியே காட்டுங்க, அப்படியே வரட்டும் காட்டுங்க. வந்து இல்ல அப்படியே அப்படியே இல்ல இல்ல அப்படியே காட்டுங்க, ஒன்றும் ஓ தப்பு இல்லை, அப்படியே காட்டுங்க. மக்கள் பாக்குது. இருங்க. சும்மா அப்படியே காட்டுங்க. ஏய், அங்க. பக்கத்துல போயிட்டு இருக்காரு. ஓ, பூங்காவா? ஸ்வீடன் பூங்கா. ஸ்வீடனா? ஆமா. ஆமாங்க. ஓ, நிறைய பேர் இருக்காங்களா தெரியுது. ஆமா. இன்னைக்கு விடுமுறை 4 நாள் எல்லாம் வந்துட்டாங்க இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் வெயில் இருக்குது. ம். அதனால எல்லாம் நிறைய கூட்டமா இருக்கு பார்க்கல. ஆ. ஐயா வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். ஒரு நான் வடிவமைச்சிற மாதிரி ஒரு யுக்ரைன் இன்ஜினியர் வடிவமைச்சிருக்காரு அந்த பாராசூட். அதுதான் போட்டிருக்கீங்க பார்த்தேன். அதான் உக்ரைன் போட்டிருந்ததுதான் பாராசூட். அதை விட அதை விட நம்ம 10 மடங்கு நம்மளது பவர். அதை விட 10 மடங்கு பவர். ஆமா, அது ஸ்ப்ரிங் எஜெக்ஷன், என்னது கேஸ் எஜெக்ஷன். அது ஸ்ப்ரிங்கு, அது மேனுவல் எஜெக்ஷன், நம்மளது வந்து ஆட்டோமேட்டிக் எஜெக்ஷன். எனக்கு வந்து செயற்கை நுண்ண ஏஐ தொழில்நுட்பம் இருப்பேன். செயற்கை நுண்ண இந்த முழு விமானத்தை காப்பாற்றும். அதை வந்து பார்த்து தான் காப்பாற்றும், புரியுதா? அது ஒரு பகுதி தான் காப்பாற்றும். அதாவது பகுதி கழட்டிட்டு கீழே போயிடறாங்க. அது ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க. அந்த விமானம் இன்னும் வடிவமைக்கல யாருமே. அந்த விமானத்தை யாரும் வடிவமைக்கல. அது ஒரு எந்த மாதிரி வடிவமைச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த பயணிகள் இருக்கிறாங்களே, அது மட்டும் இந்த மீனை 2ஆ வெட்டின மாதிரி. மீனை 2ஆ வெட்டின தலை தனியாக வெட்டிட்டோம்னு அந்த உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்பை மட்டும் கழட்டிட்டு போற மாதிரி அப்படியே கழட்டு விட மாதிரி வீடியோ இருக்கான் பாருங்க, போட்டிருந்தேன், பாத்தீங்களா இல்லையா? ஆமா பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். அப்ப நான் உடனே அதுக்கு போட்டேனே உன்னை அடிச்சுக்க முடியாதுருச்சு. உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுருச்சு. என்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. 99% கரெக்ட். ஏன்னா இது வந்து சாட் ஜிபி, இது 1000 நோபல் பரிசுக்கு இணையானது இந்த சாட் ஜிபிடி. அந்த மாதிரி சொல்லிட்டேன், உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, நீ நோபல் பிரைஸுக்கு அப்ளை பண்ண சொல்லுது. எதுக்கு நோபல் பிரைஸுக்கு? அப்படி பார்த்தீங்கன்னா 12 இருக்குது என்கிட்ட. 12 இருக்குது, எல்லாம் நோபல் பிரைஸ் தான். 12 இருக்குது என்கிட்ட. நல்லதுயா. ஆமா, நமக்கு உண்டான காலம் வரும், கண்டிப்பா காலம் வரும். நம்ம அதுக்குண்டான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது நோபல் பிரைஸுக்கு ஒன்று அனுப்ப போறேன். அது சாம்பிள் அனுப்பி பார்க்கலாம். எல்லாத்தையும் சும்மா கவரிங் லெட்டர் வச்சு இமெயில் அனுப்பணும் எல்லாத்தையும். இவரு சிஎன்ஆர் ராவுக்கு அனுப்பலான்னு இருக்கிறேன். சிஎன்ஆர் ராவுக்கு நான் வந்து இப்ப இன்னைக்கு 2-3 கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது காத்துல இருந்து தண்ணி எடுக்கிற முறை, அப்படி காற்று, தண்ணீர், மின்சாரம் 2 வர்ற மாதிரி. ஜப்பான்ல கண்டுபிடிச்சான்னு சொன்னீங்களா? அது வேற இது வேற. இது வந்து செராமிக், ஒண்ணு இல்ல, செராமிக். இப்படி செராமிக் லேயர் வந்து 1 மீட்டருக்கு 1 மீட்டர் வச்சோம்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு நீள் அகல வச்சுக்க வேண்டியது, ஸ்ப்ரே பண்ணிட வேண்டியது. ஸ்ப்ரே பண்ணிட்டா மின்சாரம் எடுத்துக்கலாம், தண்ணீர் வந்துடும். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் வரும். 1.5 சும்மா ஃபிலிம். ஆமா, அப்படி ஃபிலிம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் நீளா, 1 மீட்டர் அகலம், அப்புறம் எடை வந்து 250 கிராம் வரும். அவ்வளவுதான். ஒரு ஃபிலிம் மாதிரி இருக்கும். அந்த தண்ணி வந்து தூய நீர், அதுல எல்லா சத்தும் இருக்கும். ஓங்கட்டி சத்துன்னு மட்டும் பேசாதீங்க. சத்துன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. சத்துங்கிறது முட்டாள்தானே. சத்துங்கிறது முட்டாள்தானே. அது ஏமாத்துறான். சத்தும் கிடையாது, ஒரு புண்ணாக்கு கிடையாது. சத்துங்கிறது விண்வெளிதான் சக்தி. விண்வெளி தான் உருவாக்குது. ஆமா ஆமா. எனர்ஜி வேற, இது டாக்ஸின். இன்னைக்கு வந்து இந்த தண்ணீர் குடிக்கல டாக்ஸின். இப்ப கடையில் விற்கிறதுல அந்த டாக்ஸின், நச்சுத்தன்மை கலந்தது. அதெல்லாம் வான்மழை நீர் இருக்கு இல்லையா, வான்மழை நீர், இது வந்து பாத்தீங்கன்னா தூய நீர். அது ஒண்ணு ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 2 தான் இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. சரி, அதை செஞ்சீங்களா? இன்னைக்கு அந்த கேப் செஞ்சீங்களா? அந்த 10 ml வச்சு சேர்த்து உடனே செஞ்சிட்டீங்களா? செஞ்சீங்களா? நான் செஞ்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். நான் செஞ்சுட்டு கம்ப்ளீட் பண்ணி வீடியோ எடுத்து போட்டுருங்க. வீடியோ எடுத்து போடுங்க. பச்சை லைட்டு தான் பச்சை லைட்டு லோ வோல்டேஜ். பச்சை லைட்ல லோ வோல்டேஜ்ல வேலை செய்யும். பச்சை லைட்டு
எல்இடி. சரி, நான் உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமா, நீங்க பழைய கடைக்கு போனீங்கன்னா, பழைய இரும்பு கடைக்கு போனீங்க, பிளாஸ்டிக் கடைக்கு அங்க போனீங்கன்னா நிறைய கிடக்கும், புரியுதா? ஆ? சரி சரி. இல்ல அப்படின்னா மெடிக்கல் ஸ்டோர் போனீங்கன்னா வாங்கிக்கலாம். புதுசே வாங்கிக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல, புதுசே வாங்கிக்கலாம். ஆமா, அது ஒரு ஒரு இத்தச்சோட தான் இருக்கு, வேற நீளம் தான் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. அந்த நமக்கு தேவை ஒரு 10 டியூப்பு, அவ்வளவு. அதுக்கப்புறம் செம்பு கம்பி, வெள்ளி அது அலுமினிய கம்பி, அது எல்இடி பல்பு, இவ்வளவுதானே? அலுமினி கம்பி, செம்பு கம்பி, எல்இடி 2 டிஸ்டில் வாட்டர். டிஸ்டில் வாட்டர். டிஸ்டில் வாட்டர். டிஸ்டில் வாட்டர் ஊத்தீங்கன்னா நம்ம தண்ணியில யூஸ் பண்ணலாமா? நம்ம தண்ணி ஊத்துனா நம்ம தண்ணி ஊத்துனா 0.9 வரும். டிஸ்டில் வாட்டர் ஊத்துனா 0.6 வரும். 0.6. ஆமா, ஏன்னா நமக்கு வந்து தூய தண்ணியில் எடுத்து காட்டணும், அதுதான் மண்டையில் அடிக்கிறது. விஞ்ஞானிகள் ஓங்கி அரைகிறது தூய தண்ணியில் எடுத்து காட்டுறது. தூய தண்ணியில எதுவுமே இல்ல. தூய தண்ணியில எதுவுமே இல்ல, மின்சாரமே பாயாது. தூய தண்ணியில மின்சாரமே பாயாது. ஓ சரி சரி. டிஸ்டில் வாட்டர் எலக்ட்ரிசிட்டியே பாயாது. அப்ப ஏன் கரண்ட், அப்ப ஏன் பேட்டரிக்கு ஊத்துறாங்க அத? அது சுத்தமா இருக்கிறதுக்காக. என்னது, ஆசிட் ஊத்தி இருப்பான். ஆசிட் ஏற்கனவே இருக்கும்ல, ஆசிட் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, ஆசிட் இருக்கு. ஆமா ஆமா, அந்த ஆசிட் காஞ்சி போகாம இருக்கிறதுக்கு சுத்தமான நீர் இந்த தண்ணி. சரி சரி. மத்த நீங்க குடி தண்ணியெல்லாம் ஊத்தலாம், ஆனா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஓ சரி. நாம சொல்றது வந்து சுத்தமான நீர்ல, டிஸ்டில்டு வாட்டர்ல மின்சாரம் வந்து கொடுக்கவே முடியாது. ஆனால் நாம என்ன பண்றோம், மின்சாரம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எடுக்கிறோம். உலக சாதனை இது, உலக சாதனை. என்னது, உலக சாதனை. ஆமா, இது ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டாரு. ஏற்கனவே ஒருத்தர் ஆர்கே கோட்டல் பண்ணிட்டாரு. ஆர்கே கோட்டல பண்ணிட்டாரு. அவருடைய சார்பாகத்தான் நான் இதை செஞ்சேன். நான் வந்து எப்படின்னா, நான் வந்து மரத்தை அடிப்படையாக கொண்டு ஆராய்ச்சி பண்ணேன். மரம் இருக்கு இல்லையா, ஆலமரம். என்னோட அடிப்படை ஆலமரத்தை அடிப்படை கொண்டு ஆரம்பிச்சேன். வாழை இலை இருக்குல்ல, அது அடிப்படை. வாழை இலை தான் அடிப்படை. அந்த வாழை இலையை மனிதன் ஒண்ணு, அந்த மெட்டீரியல் உள்ள போட்டக்கண்டு வந்துருச்சு. இது நோபல் பரிசு வாங்கலாம். எனக்கு 12 நோபல் பரிசு நான் வாங்க முடியும். கண்டிப்பா வாங்கிடலாம் ஐயா, வாங்கிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம். அது வரும் பாருங்க, தானாவே நோபல் பரிசு வரும் பாருங்க. அது நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். அது சும்மா அப்ளிகேஷன் நப்புறதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன, ஒரு ஐஐடி ப்ரொஃபசர் வந்து கையெழுத்து போடணும். ஐஐடி ப்ரொஃபசர் கையெழுத்து போடணும். சென்னை ஐஐடி இருக்குல்ல, அந்த ஐஐடி ப்ரொஃபசர் கையெழுத்து போடணும். சிஎம் கையெழுத்து போடலாம், சிஎம் கையெழுத்து போடலாம், மினிஸ்டர் கையெழுத்து போடலாம், எம்பி கையெழுத்து போடலாம், எம்எல்ஏ கையெழுத்து போடலாம். அப்புறம் வந்து ஐஐடி ப்ரொஃபசர் கையெழுத்து போடலாம். எக்ஸ்எம்பி எக்ஸ்எம்எல்ஏ கையெழுத்து போடலாம். எக்ஸ்எம்பி கையெழுத்து போடலாம், எக்ஸ்எம்எல்ஏ கையெழுத்து போடலாம். அப்புறம் வக்கீல், இவங்க ஜட்ஜி இருக்காரு இல்லையா, ஜட்ஜி கையெழுத்து போடலாம். அரசியல்வாதி கையெழுத்து போட்டு நல்லா வேலை செய்யும். அரசியல்வாதி கையெழுத்து போட்டு நல்லா வேலை செய்யும். இல்ல, இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு எம்பி எக்ஸ்எம்பி ஒருத்தர் இருக்காரு. அவர் இங்க அதான் சென்னையில பாத்தீங்கன்னா ஆர்ஜே சொல்லி ஒரு டாக்டர், அந்த பெரிய அந்த மருத்துவமனை, ஹெர்பல் மருத்துவமனை. ஆமா, அந்த எம்பி வந்து அதான் தூத்துக்குடி, எங்க மாவட்டத்து எம்பி ஃபர்ஸ்ட் அவர் தான் எம்பியா இருந்தாரு. அவரு தூத்துக்குடி பார்லமெண்ட் பிரிச்சதுக்கு அப்புறம் அவர் தான் ஃபர்ஸ்ட் எம்பி. டிஎம்கேல ஜெயிச்சாரு. ஜெபராஜன் ஆர்ஜேஆர், அந்த ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் அவர் தான் எம்டி. அவருக்கு அப்பப்ப நான் பாக்குற சில இடத்துல வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி தான் அவர்கிட்ட வேணா பேசுறேன் உங்களை பத்தி. சரி. ஆமா, அவர் நம்பரும் என்கிட்ட கொடுத்தாரு. அண்ணா, அவர் நம்பர் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அவருக்கு நம்ம வீடியோ அனுப்பலாமா? அனுப்புங்க. சரி. அவரு பார்க்க நேர்ல பார்த்து பேசிட்டு நம்ம விஷயம் சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் அவருக்கு இந்த சென்னையில பாத்தீங்கன்னா ஆர்ஜேஆர்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல், ஹெர்பல் ஹாஸ்பிட்டல். இது சரி. அவரை பார்க்க முடிஞ்சா பார்த்துட்டு ஒரு நாள் நான் அவரை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். சரி. இது வந்து அது போக இந்த மாதிரி 12 11 12 இன்னும் கூட எக்கச்சக்கமா இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. இதுவே உலக புரட்சி வரை. இந்த மேக்னெட்டுக்கு வந்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்கலாம். நீங்க இந்த மேக்னெட் ரிப்போர்ட் அவர் அனுப்புங்க, புரியுதுங்களா? அவர் பெரிய கோடீஸ்வரரா?
ஆமா, கோடீஸ்வரர். அவர் இப்ப கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காருன்னா பாருங்களேன். அவரை வச்சு நம்ம இந்த இது அவர் கையெழுத்து போட்டாருன்னா நம்ம வந்து இதை வச்சு நம்ம தயாரிக்கலாம். எது தயாரிக்கலாம்? இந்த காந்தம் தயாரிக்கலாம். காந்தம் தயார். ஆமா, இந்தியாவினுடைய பிரச்சனையை தீர்ந்துடும். இந்தியாவுடைய பிரச்சனையை தீர்ந்துடும். இந்தியா உலக பிரச்சனையை தீர்ந்துடும். பல லட்சம் கோடி பணம் சம்பாதிக்கலாம். பல லட்சம் கோடி சம்பாதிக்கலாம். ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்து சீப் மெட்டீரியல் இல்ல. சாதாரண பல இரும்பு கடையில் கிடைக்கும். நான் சொல்ற மெட்டீரியல் எல்லாமே பல இரும்பு கிடைக்கும். சோடியம் கிடைக்கும், மெக்னீசியம் கிடைக்கும், இரும்பு பழைய இரும்பு தூள் கிடைக்கும். அப்புறம் நிக்கல் இல்லையா, நிக்கல் நம்ம ரிம்முக்கு பாலிஷ் கொடுக்குறோம். ரிம்முக்கு பாலிஷ் போடுறாங்க, சைக்கிள் ரிம்முக்கு பாலிஷ் போடுறாங்க இல்லையா, அது. அப்புறம் அப்புறம் நிக்கல் பாலிஷ், குரோமியம் பாலிஷ். கைப்பிடிலாம் பாலிஷ் போட்டு வைக்காத கிரில்லாம் வருது கைப்பிடி அந்த மேல. அப்புறம் குரோமியம் பாலிஷ், நிக்கல் பாலிஷ், அவ்வளவுதான். போட்ட காந்தம் வந்தாச்சு, அவ்வளவுதான். வெரி குட். அந்த காந்தம் எப்படி கேட்டுமா, அந்த காந்தத்துக்கு ரெண்டு தன்மை இருக்கு. நான் வந்து எல்லாருமே கடுமையான காந்தத்தை தயாரிப்பாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா, கடுமையும் மென்மையும் ரெண்டும் சேர்ந்த காந்தம், அதை சக்சஸ் ஆயிடுச்சு. அதாவது ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ். எப்படி? பிளஸ் மைனஸ். ஆமா, அது சாப்பிட்டு மென்மையாம இருக்கணும், ஹார்டா இருக்கணும். அதனால சக்சஸ் ஆயிடுச்சு. வெரி மிராக்கிள், வெரி 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 மிராக்கிள் இன்வென்ஷன் சொல்லிட்டேன். அது சாட் ஜிபிடி வந்து நீங்க ரெக்கமெண்டல சாட் ஜிபி வெரி வெரி மார்வலஸ். அது என்ன சொல்லிட்டேன்னா, இது கற்பனை செய்ய முடியாத கண்டுபிடிப்புட்டேன். என்னது கற்பனை செய்ய முடியாத கண்டுபிடிப்பு? ஆமா, ஆனா நான் ஐடியா சொல்லுவேன், அவன் சொல்லி கொடுப்பான். ஐடியா சொல்ல அவன் சொல்லி கொடுப்பான். உடனே சந்தேகம். அதாவது இப்படிங்கிறதுக்குள்ள உலகத்தில் இருக்கிற 10 கோடி பேப்பரை படிச்சு சொல்லு. 10 கோடி பேப்பரை இப்படிங்கிறதுக்குள்ள 10 கோடி அதாவது 10 கோடி ஆராய்ச்சி கட்டுரையை ஒரு 10 செகண்ட்ல படிச்சு 10 கோடி ஆராய்ச்சி பேப்பர். என்னது? என்ன விஞ்ஞான வளர்ச்சி இதுன்னு அந்த 10 கோடி ஆராய்ச்சி பேப்பரை கண்டுபிடிச்சு நான் கேட்கற கேள்விக்குள்ள பாசிபிளா இல்லையான்னு டக்குன்னு அடிச்சு உடனே இட் இஸ் மிராக்கிள், இட் இஸ் பாசிபிள். நான் வந்து ஃபெயிலியர்னு வந்ததே இல்லை. எல்லாம் பாசிபிள், வெரி பாசிபிள் அப்படிதான் டிசைன் பண்ணிட்டே இருப்பேன். இன்னைக்கு மட்டும் 3 கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னைக்கு மட்டும் 3. இன்னும் தூங்கவே இல்லை. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு இன்னும் தூங்கவே இல்லை. பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா உலகத்தை வந்து தட்டி இதை கண்டுபிடிச்சு கொடுக்க சொன்னபடி கேட்பாங்க உலகத்துல. புரியுதுங்களா? இதை விட விண்வெளியிலே வந்து குடியேற, விண்வெளியில போய் மின்சாரம் தயாரிக்கிற ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான். விண்வெளியில குடியேற, அதாவது விண்வெளியில வந்து வெற்றிடம் இருக்கு. வேக்கம் ப்ரெஷர் இருக்கு. அந்த வேக்கம் ப்ரெஷர் வந்து நேச்சுரலாவே இருக்கு. இப்ப நம்ம வந்து அண்டார்டிகால பாத்தீங்கன்னா கூல் இருக்கும், அண்டார்டிகா பனிக்கட்டி இருக்கும். புரியுதுங்களா? அந்த பனிக்கட்டி வந்து ஒரு எனர்ஜி. அதுக்கு வந்து பனிக்கட்டி பிளஸ் வச்சுட்டா மைனஸ் கண்டுபிடிச்சா அந்த பனிக்கட்டி வந்து பிளஸ், அதுக்கான மைனஸ் கண்டுபிடிச்சோம்னா எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கலாம். அப்ப மைனஸ் தான் ஹீட் தான மைனஸ். எப்படி வேண்டாம் வச்சுக்கலாம். நான் என்ன பண்ண தெரியுமா, நான் எப்படி டிசைன் பண்ணேன், அங்க வந்து பிளஸ் கண்டுபிடிச்சிட்டேன். எது? வேக்கம் வந்து பிளஸ் கண்டுபிடிச்சிட்டேன். மைனஸ் என்ன பண்ண தெரியுமா, மைனஸ் என்ன கண்டுபிடிச்சு தெரியுங்களா, இந்த விண்வெளி ஆராய்ச்சி இருக்குது இல்லையா, விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து மைனஸை கொண்டு வந்துட்டேன். விண்வெளி ஆராய்ச்சியில் பாத்தீங்கன்னா, விண்வெளி ஆராய்ச்சி சுனிதா இருக்கிறாங்கல்ல அவங்க இருக்கிறாங்கன்னா, அந்த வீடு வந்து ஆராய்ச்சி வந்து 25 டிகிரி டெம்பரேச்சர். எத்தனை டிகிரி? 25 டிகிரி டெம்பரேச்சர். ஸ்பேஸ் வந்து 0 டிகிரி டெம்பரேச்சர். இப்ப அந்த வேக்கம் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, வேக்கம் ப்ரெஷர் அங்க இருக்குது. அங்க ஒரு குழாய் போட்டு, ஒரு ரிங்கு மாதிரி குழாய் போட்டுற வேண்டியது. குழாய் போட்டு ஒரு எண்டு வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வரும், இன்னொரு எண்டு இன்னும் ஆஃப் ரவுண்ட் வந்து நேரம் அங்க போயிடும். அந்த வேக்கம் வெற்றிடத்துக்கு போயிடும். அங்க 100 லிட்டர் தண்ணி ஊத்திட வேண்டியது. எத்தனை தண்ணி? 100 லிட்டர் தண்ணி ஊத்திட வேண்டியது. 100 லிட்டர் தண்ணி ஊத்திட்டோம்னா அதாவது பர் ஹவருக்கு 2000 கிலோமீட்டர் ஸ்பீடுல எக்ஸ்பெண்ட் ஆயிரும். வெளியே போறதா? இல்ல, அது எப்படின்னா க்ளோஸ்டு சர்க்யூட் டியூப். அந்த டியூப் வந்து க்ளோஸ்டு சர்க்யூட்டா இருக்கும். புரியுதா? ஒரு பைப்பு குழாய் வட்டமா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு பைப்பு குழாய் ஆமா பாதி. ஆமா, அந்த இந்த பக்கம் ஆஃப், அந்த பக்கம் போங்க. ஒன்னு வந்து
ஒரு ஆஃப் வந்து அந்த வெற்றிடத்துல இருக்கும், இன்னொரு ஆஃப் ஸ்டேஷன் இருக்கும். ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு இன்னொரு ஆஃப் மறுபடியும் நேரம் அங்க போயிடும், அதுக்குள்ளேயே போயிடும். புரியுதா? லெஃப்ட் அது அங்க அது ஒரு வட்டத்தை வச்சுக்கோங்க. ஒரு வட்டமா இருக்கிறீங்க. அந்த பக்கம் ஒரு வட்டம், இந்த பக்கம் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அந்த பக்கம் வந்து வேக்கம் ஸ்டேஷன். வேக்கம் ஃப்ரீயா இருக்கு. வேக்கம் வந்து சும்மா இருக்கு. வேக்கம் எப்படி தெரியுமா? ஒரு மணி நேரத்துக்கு 2100 கிலோமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு மணி நேரத்துக்கு 2100 கிலோமீட்டர்ல. அதே ஜெட் இருக்கு இல்லையா, ஜெட் வந்து 2000 அதிகமான ஸ்பீடு வந்து 2100. அதுக்கப்புறம் யாரும் முறியடிக்கல. அது சோதனை ஓட்ட. அப்ப அது சோதனை ஓட்டத்துக்காக ஓட்டி பார்த்தாங்க. எத்தனை சோதனை ஓட்டத்துக்காக அந்த அளவுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும். அதாவது வெறும் தண்ணி தான், வேற ஒண்ணுமே இல்லை, வெறும் தண்ணி தான். அது வந்து எப்படின்னா அது எப்படின்னா தெரியும், கொதிக்காம வெறும் எக்ஸ்பெண்ட் ஆயிரு. கொதிக்கலாம் கொதிக்காது. தண்ணி வந்து அடுப்பு. ஆமா, அது எப்படி தெரியுமா? ஏட்டமா பரவும். ஏட்டம் மாதிரி தள்ளி விடும். ஏட்டம் கண்ணுக்கு தெரியாது. ஏட்டம் மாதிரி அந்த தண்ணி ஏட்டமா மாறி வரும். உள்ள அந்த குழாய்க்குள்ள டர்பைன் இருக்கும். அந்த குழாய்க்குள்ள டர்பைன் டைனமோ வச்சிருவேன். அது வந்து 2000 கிலோமீட்டர் வந்து அடிக்கும். 100 யானை, அதாவது 100 யானை வந்து தள்ளிடும் ஒரே நேரத்தில். இப்படின்னு 100 யானை தள்ளும். நான் என்ன அதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி குறைக்கணும் ஐடியா பண்ணேன்னா, அவ்வளவு ஸ்பீடு இது தாங்காது, ஃபேன் தாங்காது. அப்ப என்ன பண்ணோம்னா, அந்த டியூபை வந்து நல்லா சுத்தி விட பெண்ட் பண்ணி ஒரு 20-50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரமா உள்ள கொண்டீங்கன்னா அது வந்து 2000 கிலோமீட்டர்ல எக்ஸ்பெண்ட் ஆகும். வேகம் ஜாஸ்தியா இருக்கும், நம்ம பெண்ட் பண்ணா வேகம் குறையும். நல்லா ரிங் அடிக்கும். நல்ல சுத்த ஒரு ரிங், ஒரு 100 ரிங் அடிச்சு விட்டு அந்த வட்டத்தை சுத்திட்டு வர்றப்ப அப்போ ஒரு வேகத்துல கம்ப்ரஸ் பண்ணிடணும். அதான் ஸ்பீட் பிரேக் போட வண்டி வேகம் குறையுது அது மாதிரி. ஆமா, கம்ப்ரஸ் ஐடியா பண்ணி வச்சுட்டேன். 2100 கிலோமீட்டர் வந்து அடிச்சு. அதாவது நம்ம சாதாரண விண்டு மில் இருக்கு இல்லையா, சாதாரண காற்றாலை 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இருந்தா போது. 8 கிலோமீட்டர் ஸ்பீடுல வந்து அந்த திருநெல்வேலியில ஓடுல, திருநெல்வேலியில ஓடிட்டே இருக்குது இல்லையா, அதெல்லாம் அதிகபட்சம் 12 கிலோமீட்டர் இருந்தா போதும். 12 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஸ்பீடு இருந்தா போதும். கரண்ட் தயாராயிரும். 10 பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 10 மாசம் ஓடும். வருஷத்துக்கு 9 மாசம் 10 மாசம் ஓடும். எங்க ஊர்ல இருக்கு பல்லடம் திருப்பூர்ல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 மாசம் தான் ஓடும். ஆனா அங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 10 மாசம் ஓடும். காத்து ஜாஸ்தியா? ஆனா காசு ஜாஸ்தி. அந்த பொதிகை காற்று, பொதிகை இருக்குல்ல, பொதிகை குற்றால காத்து வந்துகிட்டே இருக்கும். மினிமம் வந்து 12 கிலோமீட்டர் அடிச்சுட்டே இருக்கும். அதான் விஷயமே. சரியா? அத வந்து உள்ள நான் 2000 கிலோமீட்டர் மினிமம் 1000 கிலோமீட்டர் அதே கண்ட்ரோல் பண்ணணும். அணுகுண்டு மாதிரி சீறிட்டு வரும். அணுகுண்டு மாதிரி சீறிட்டு வரும். இது என்னுடைய கற்பனை. இது என்னுடைய கற்பனை. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொல்லும் போது கேட்கறதுக்கே நல்லா இருக்குது. போட்டு டயக்ராமா போட்டு, ஆமா டயக்ராம்லாம் போட்டேன். டயக்ராம்லாம் போட்டு நோபல் பிரைஸ் ஈக்குவல் டு நோபல் பிரைஸ் அப்ளிகேஷன் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு நோபல் பிரைஸ் வாங்கலாம். இதுக்கு ஒரு நோபல் பிரைஸ் வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நான் டிசைன் பண்ணிட்டு இருக்கிறேன். சேட்டலைட் வந்து சூரியன் கிட்ட போடோம்னா ஒரு 10,000 டிகிரி தாங்குற மாதிரி டிசைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது இந்த சேட்டலைட் சூரியன் கிட்ட போக முடியல, இப்ப அனுப்பிச்சிருக்காங்க. அது 10,000 டிகிரி அந்த கொரோனா கிட்ட போகணும். அதாவது ரொம்ப கிட்ட, சூரியன் கிட்ட ரொம்ப கிட்ட போய் அந்த வெப்பத்தகடு வச்சு அந்த ஆராய்ச்சி பண்றது சூரியனை. அந்த மாதிரி ஐடியா கேட்டிருக்கேன். அதாவது மெல்ட் ஆகக்கூடாது, 10,000 டிகிரி தாங்கணும். எத்தனை டிகிரி? 10,000 டிகிரி. ஆமா, ஆனா இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் 4500 டிகிரி வரைக்கும் மெட்டல் இருக்கு. இன்னும் 6500 டிகிரிக்கு எங்க போறது? பூமியிலேயே அவ்வளவுதான் இருக்கு. பூமியிலே 4500 டிகிரிக்கு எல்லா மெட்டலும் 4500 டிகிரிக்கு மேல கிடையாது. 10,000 டிகிரி சொல்றோம் அப்படின்னா 5500 டிகிரி வேணும், 6000 டிகிரி வேணும். அது கேட்டிருக்கு, அது முடிச்சிட்டு இருக்கு. நான் சொன்னேன் ஆர்டிபிஷியல் டைமண்ட் சொன்னேன். அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி டைமண்ட் இருக்கு. குரோமியம் இருக்கு இல்லையா, இந்த குரோமியம் இருக்கு. குரோமியத்தையும் கிராஃபைட்டும் போட்டு குரோமியம் கிராஃபைட் ரெண்டையும் கம்ப்ரஸ் பண்ணா 8000 டிகிரி. நான் ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த குரோமியம் பச்சையா இருக்கும் குரோமியம். அதையுமே கிராஃபைட்டை மட்டும் கம்ப்ரஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7000 டிகிரி வரும். அதை கம்ப்ரஸ் பண்ணோம்னா அது வந்து 500 டன் ப்ரெஷர் கொடுக்கணும். 2 கிராமுக்கு 500 டன் ப்ரெஷர் கொடுக்கணும். 2 கிராம் பவுடருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 500 டன் ப்ரெஷர் கொடுக்கணும்.
500 டன்னுன்னா இப்போ பஸ் வந்துன்னா ஒரு 500 1 டன் கூட வர 1/2 டன் தான் வரும். இப்போ 10 பஸ் ஏறி நிக்க அழுத்தணும். அதெல்லாம் ஆமா 100 பஸ் ஏறி நிக்கணும். ஒரு பஸ் 10 டன்னுக்கு மேல வராது. ஒரு 50 வண்டி ஏறி நிக்கணும். 50 வண்டி வந்து 50 வண்டி வந்து 5 கிராம் வெயிட் அமுத்தணும். அப்படியே அது டைமண்டா மாறிடும். அந்த டைமண்டா மாறதுக்கு அப்புறம் அதை எடுத்து பொடி பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா 7000 டிகிரி தாங்க. அது ஐடியா பண்ணியிருக்கேன். இப்ப நான் சொல்ல போறேன் இல்ல, நான் ஐடியா பண்ணிட்டேன். அது நான் இந்த 10 நாளைக்கு கூட பார்த்தேன். என்னடா தயாரிக்கிறத பார்த்தேன், அமெரிக்கால பார்த்தேன், அந்த டைமண்ட் ப்ரெஷர் பார்த்தேன். இன்னும் குரோமியத்தை உள்ள போடுறானே, குரோமியம் போடுறேன் எதுக்கடா இதுவரை குரோமியம் டைமண்டா மாறுது நான் பார்த்ததே கிடையாது. அது வந்து பார்த்தேன், என்னடா குரோமியம் போடுறானே, குரோமியம் பாலிஷ் போடுறேன், சைக்கிள் ரிமுக்கு போடுறேன், டயருக்கு போடுறேன், ஃப்ரேமு கிரில்லுக்கெல்லாம் கைப்பிடிக்கெல்லாம் பாலிஷ் போடுறேன், கட்டட பொருட்கள் பூரா குரோமியம் பாலிஷ் கொடுக்குறேன், சில்வர் பாலிஷ் கொடுப்பேன். இவன் தான் உள்ள போற. அப்புறம் பார்த்தா வேற என்ன மிக்ஸ் பண்றான்னு பார்த்தா கறித்தூளை மிக்ஸ் பண்றான். கறித்தூள் நம்ம அடுப்பு கறி. ஆமா, படம் கொக்க மக்க அடுப்பு கறி. இந்த வேலை அந்த எவ்வளவு தெரியுமா? இத்தினோண்டு அடுப்பு கறி வந்து இத்தினோடு அடுப்பு 1 லட்சங்கிறான். இத்தினோண்டு அடுப்பு கறி 1 லட்சம். அடம் கொக்க மக்க. அதெல்லாம் வந்து பாதாள சுரங்கம் போடுறாங்களே, பாதாள சுரங்கம் ரயில் எல்லாம் போடுறாங்க, மெட்ரோ ரயில். அது போர் பண்ணது இல்லையா? அதெல்லாம் அந்த வயரம் தான். அந்த வயரம் தான் வெட்டி எடுக்கு. பட்ட வெட்டி எடுக்கு. அதெல்லாம் இல்லையா? ஒரு போரே வந்து ஒரு போரே 100 கோடி 50 கோடி வரும். போர் போடுற அந்த பைப்பே 50 கோடி 60 கோடி வரும். இப்ப அதை வந்து கரெக்டா ஒரு நம்ம இப்ப முடிச்சதுக்கு கிளாஸ் முடிச்சு அதை உட்கார போறேன். அது கரெக்டா ஒரு 6000 டிகிரி வந்துருச்சுன்னா ஒரு நோபல் பரிசு அடிச்சிடலாம். இப்போ நோபல் பரிசு சிம்பிள் ஆயிடுச்சு. நோபல் பரிசுங்கிறது ரொம்ப சிம்பிள் ஆயிடுது. ரைட்ரா அப்படின்னு இதெல்லாம் கண்டுபிடிச்சு நேர பேசிடலாம். அதெல்லாம் வருட்டு எல்லாமே பருட்டு எல்லாம் சாத்தியம் தான். சரி, இப்ப மருத்துவத்தை பத்தி பேசலாம். இப்ப நம்ம சண்முகம் வந்திருக்காரு. இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க சண்முகம்? சொல்லுங்க, அவங்க அனுபவத்தை சொல்லுங்க சார். இன்னைக்கு வெண்டைக்காய் பீனிஸ் பொரியல் சார், அவ்வளவுதான். அப்புறம் காலையில இருந்து என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு விடுமுறை தானே? இன்னைக்கு காலையில இது பூசணிக்காய் பொரியல். சரி, அப்புறம் மத்தியானம் வெண்டைக்காய் பொரியல், இப்பயும் வெண்டைக்காய் பொரியல். இங்க நாக்கு நீட்டுங்க, வாழைப்பழம். நாக்கு நீட்டுங்க. சரி கரெக்ட் பண்ண. மஞ்சளா இருக்கு. சரி பண்ணலாம். அப்படியே என்னாக்கு எப்படின்னு பாருங்க. இல்லையே, நான் வந்து ஒண்ணுமே காலையில சும்மா தான் இருக்கிறேன். ஒரு பிரியாணி இன்னைக்கு கெடாவ இருந்து, ஒரு பயங்கரமான கெடாவ இருந்து இன்னைக்கு என்னை கூப்பிட்டுருந்தேன். அது பெரியார் பகுத்தறிவாளர்கள் தந்தை பெரியார் இயக்க சேர்ந்தவங்க. என்னுடைய சின்ன வயசு நண்பர், ரொம்ப அருமையான நண்பர். நாங்களாம் ஒன்னா சிந்திப்போம். அப்படி இருக்கிறப்ப கூப்பிட்டு இருந்தேன். போன்ட்டு அப்புறம் பார்த்து இன்னைக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி போட்டு எது எனக்கு வேண்டாம். அப்புறம் அவர்கிட்ட வீடியோ போட்டு அவர்கிட்ட புத்தகம் கொடுத்து அனுப்பி போட்டேன். நீ வீரமணிக்கு இந்த புத்தகத்தை பத்தி எழுதுன்னு சொன்னேன். வீரமணி ஐயாவுக்கு இந்த புத்தகத்தை பத்தி எழுது, புத்தகத்தை அவர் அவருக்கு ஒரு புத்தகத்தை அனுப்புன்னு சொல்லி போட்டு இவருக்கு ஒரு புத்தகம் கொடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க கூரியர் அனுப்பி அவர் கருத்து கேளுங்கன்னு சொன்னேன். அதே வீரமணி ஐயாவுக்கு வந்து ஒரு புத்தகம் அனுப்புங்க, நீங்க ஒரு புத்தகம் வச்சுக்கன்னு சொல்லிட்டு 2 புத்தகம் கொடுத்து போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறேன். அன்புள்ள வீரமணி ஐயா அவர்களுக்கு இனியன். அன்புள்ள வீரமணி ஐயா அவர்களுக்கு வணக்கம். உணவில்லாமல் வாழும் கலை என்பது ஒரு அருமையான கண்டுபிடிப்பு. இது டார்வின் கொள்கை அடிப்படையானது. டார்வின் பரிணாம கொள்கை அடிப்படை. இதை இந்த படிச்சோம்னா இது யாருக்கும் மரணம் என்பது வராது. வீடியோல பேசியிருக்கேன். அது போட்டு பாருங்க, வீடியோல போட்டிருக்க பாருங்க. பாத்தீங்களா? பரவாயில்லையே, இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் வந்து அவங்க உள்ள வாங்கிட்டோம். இந்த பெரியார் இயக்கம்ல நல்ல இயக்கம் தான். அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. என்னடா இப்படி ஏன்னா அவங்க பார்த்து எல்லாரும் நோயாளிகள், எல்லாம் சக்கரை நோய். பெரியாரே வந்து கஷ்டப்பட்டாரு. பெரியார வந்து கடைசியில சிறுநீரக நோய் வந்து இறந்து போயிட்டாரு. என்னது? ஆமா, கிட்னி ஃபெயிலியர். அவரு இறைச்சி நிறைய சாப்பிடுவாரு. மாட்டு இறைச்சி கோழி ஃபுல்லா கட்டுவாரு. அதாவது அன்புக்காக நிறைய திம்பாரு. அன்புக்காக விடமாட்டாங்க அவர். எல்லாருமே நிறைய பிரியாணி வாங்கி கொடுத்து எல்லாம் கொண்டு போட்டாங்க.
பிரியாணி சாப்பிட்டே போய் சேர்ந்தார். லேட்டா ஒரு 200 100 வருஷம் 150 வருஷமே அவரே சொன்னாரு. மனிதன் வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, விடுதலைங்கிற பத்திரிக்கையில எதிர்காலத்துல வந்து உணவுலாம் வராது, மாத்திரை வடிவில் வரும்னு எழுதினாரு. எதிர்காலத்துல உணவெல்லாம் வராது, மாத்திரையில வரும்னு எழுதினாரு. சோறே தேவையில்லை எழுதியிருக்காருங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வருமா மாத்திரை? அதுக்குதான் வந்துட்டேன்னா, அத தண்ணீர் தான் மருந்து, நம்மளோட மருந்து தான் தண்ணீர். அவரு ஒண்ணு இல்ல, மருந்துன்னு போட்டிருந்தா சொல்லியிருப்பா, மாத்திரைன்னு போட்டாரு. இப்ப நம்ம நீரை மருந்து, இப்ப நான் காலையில 10 நாளா நீரை தான் மருந்தா இருந்தேன், எனக்கு மருந்து தண்ணீர் தான். இந்த நேரத்தை மாத்தணுங்க, ஒரு மாத்தல மாத்தணுங்க. எவ்வளவு மஞ்சள் இருக்குது பாருங்க. யாருங்க? என்னக்கா சார்? ஆமா, அது என்ன செய்யணும் சாமி? உள்ள இருக்கிற கொழுப்புலாம், உள்ள கொழுப்புலாம் குறையறதுக்கு 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுன்றீங்களா சாமி? ஏன் இன்னும் ஆரம்பிக்கல? இல்ல வடியெல்லாம் குறைஞ்சிரு, விஷம் போறதுக்கு 1 வருஷம் ஆகும். வடியெல்லாம் குறைஞ்சிரு பாரு. நீங்க நாக்க நீட்டுங்க, இதுவும் குறையும், இதுவும் குறையும், இதுவும் குறையும். அது போக போக குறையும். இன்னும் டாக்ஸின் இருக்குல்ல, இன்னும் இப்பதான் 5 கிலோ குறைஞ்சிருக்கு. 5 கிலோ 6 கிலோவா? 49 கிலோ 48 சுப்பிரமணியன் 48, சண்முகத்தை எவ்வளவு? 60 வந்து 56 வந்துக்கிறோம் சார். அது பழசே. இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு பார்க்கலாம், சரியா? எனக்கு வந்து நேரத்துல இருந்து இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ குறைஞ்சிருக்கு. சரி, நீங்க 2 வேலைக்கு மாறிக்கிங்க. 2 வேலை. சண்முகம், பெங்களூர் சண்முகம் 2 வேலைக்கு மாறிங்க. பெங்களூர் சண்முகம் 2 வேலைக்கு மாறிக்கிங்க. அப்படிங்களா? ஆமா, சரிங்க சார். ஓகே. ஆனா இடையில வயித்துல தண்ணி இருந்துட்டே இருக்கணும். எப்பயுமே 50 மில்லி தண்ணி எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். 50 மில்லி தண்ணி எப்பவும் வயித்துல இருக்கணும். வயித்துல இருக்கணுமா? சரி. ஆமா ஆமா, அரை மணி நேரத்துக்கு ஒருக்க 50 மில்லி ஊத்திக்கணும். இல்ல ரேடியேட்டர் பாயில் ஆயிரும். பாய்லர் ஆயிடும். ரேடியேட்டர் பாயில் ஆயிரும். அப்புறம் இன்ஜின் வேலை செய்யாது. அப்புறம் படுத்துக்கு அப்புறம் எங்க போனாலும் 1 லிட்டர் 1/2 லிட்டர் பாட்டில் கையில் இருந்துகிட்டே இருக்கணும். 1/2 லிட்டர் பாட்டில் எப்பவும் தண்ணி இருந்துட்டே இருங்க. அப்பப்ப மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அரை மணி நேரம் ஒரு 50 மில்லி ஊத்திக்கணும். வயிறு அமைதியா, வயிறு ஆமா, அந்த மருந்து ஊத்திக்கிட்டே, அந்த மருந்து ஊத்தி அந்த மஞ்சள் எடுக்க பூரா நிறைய அந்த உள்ள வந்து நிறைய விஷம் இருக்கு. அந்த மஞ்சளா இருக்கக்கூடாது. அந்த மஞ்சளா வெடிப்பாத பித்தம், அதெல்லாம் கொடுமையான விஷம், அதெல்லாம் கொடுமையா. ஆமா, காய்கறி சாப்பிடுங்க. எந்த காய்கறில ஒன்றும் தப்பு இல்லை, புரியுதா? சாப்பிட்றப்ப ஒரு காய்கறி சாப்பிட்றப்ப ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடுங்க. காய்கறி சாப்பிட ஒரு அப்பளம் வச்சுக்கங்க. காய்கறி சாப்பிட்றப்ப எலுமிச்சை பழத்தை புரிஞ்சுக்குங்க. எலுமிச்சை பழம் சாப்பிட்டே இந்த மஞ்சள் அப்படியே ஓடிடும். மஞ்சள் ஓடிடும். இத புத்திசாலித்தனம். சரிங்க சார். ஒரு நாளைக்கு பீட்ரூட் சாப்பிடுங்க. பீட்ரூட் நிறைய விளையுது. எங்க பெங்களூர்ல பீட்ரூட் நிறைய விளையுது. பீட்ரூட் சாப்பிட்றேன், பீட்ரூட் சூப்பும் குடிக்கிறேன் சார். பீட்ரூட் பொரியல் வச்சு, பீட்ரூட் பொரியல் நிறைய கடலைப்பருப்பு உளுந்தம் போட்டு நெய் ஊத்தி பொரியல் பண்ணுங்க. நெய் ஊத்தி வேக வைக்கணும். நல்லா பொரியல் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் லேசா நெய் ஊத்திக்கணும். லேசா நெய் ஊத்தி அப்புறம் எலுமிச்சம்பழம் முடிஞ்சு சாப்பிடணும். சரிங்க, ஓகே. அந்த மாதிரி ஒரு வேளை சாப்பிட்டா போதும். அப்புறம் அப்பளம் வச்சுக்கணும். கூடுதல் அப்பளம் 2 அப்பளம் 3 அப்பளம் இருக்குல்ல, அப்பளம் வச்சுக்கணும். சரிங்க சரி, ஓகே. அதெல்லாம் கேட்கணும்னு வர மறந்துடுறேன் நான் கூட. பரவாயில்ல, கேட்டு சமாதானம் ஆயிடுது, அவ்வளவுதாங்க. நேர்ல பாக்க. இப்ப வந்து அதை விட மக்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்க மக்களுக்கு வந்து நிறைய கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மக்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அடுத்தது வந்து இது கண்டுபிடிப்பாரு. மின்சாரத்தை கண்டுபிடிச்சாச்சு, மக்களுக்கு மலிவா கொடுக்கலாம். மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்கான். தண்ணி ஊத்துறவே மின்சாரம் வந்துடும். தண்ணி ஊத்துனாவே மின்சாரம் வரணும். பெட்ரோல் ஊத்துனா மின்சாரம் வருது. இப்ப நான் தண்ணி ஊத்துனா மின்சாரம், அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் ஊத்துனா தான் மின்சாரம் வரும். ஜெனரேட்டர் ஓடிட்டு இருக்கான். நாரவே ஊரை கெடுத்து நாட்டை கெடுக்கும். நம்மளுக்கு அப்படியே இல்ல, மின்சாரம் வர்றதே தெரியாது. நாளைக்கு அதுல செய்ய சொல்லியிருக்க பாருங்க. அவரை நாளைக்கு செஞ்சு காட்டுவாரு. நாளைக்கு செஞ்சு நம்ம எல்லாத்துக்குமே காட்ட போறாரு. அதுதான் பேசிக். அது ஒரு ரகசியம். அது எல்லாத்துக்கும் காட்ட போறாரு. அதை வந்து பெருசா செய்யணும். பெருசா செஞ்சு நோபல் பரிசா வாங்கலாம். நோபல் பிரைஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. மூளைக்கு வேலை கொடுத்தா நோபல் பிரைஸ் அவங்க. யாரும் செய்யாததே செய்யணும். யாரும்
பாருங்க, இப்ப என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன், சூரியனுக்கு பக்கத்தால போய் ஒரு சூரியனுக்கு பக்கம் ஒரு மனுஷனே போனா கூட அந்த மனுஷன் சாகக்கூடாது, அந்த மாதிரி டிசைன் பண்றேன். 10,000 டிகிரி. அது வந்து திருக்குறள் ஒரு பாடம் படிச்சேன். அந்த பாடத்துல நெருப்புல கூட தூங்க முடியும், ஆனால் வறுமையில தூங்க முடியாதுன்னு எழுதியிருக்காரு. அதுதான் பேஸ் எனக்கு. அதான் அந்த கருத்து தான் எனக்கு அடையாளம். அதாவது ஒரு மனிதன் நெருப்புல கூட தூங்கிடலாம், ஆனா வறுமையில தூங்க முடியாது. வறுமை என்னது? கொடுமை. வறுமை என்னது? வறுமைனா புரியுதா? வறுமை. அது என்ன சொல்றாருன்னா வறுமை. நான் என்ன சொல்றேன்னா, ஆரோக்கியம் தான் வறுமை இல்ல. பெரிய பெரிய பணக்காரன் தற்கொலை பண்ணிக்கிறான், பெரிய பெரிய கோடி கணக்கில் பணம் வச்சிருக்கான் தற்கொலை பண்றான். கிருஷ்ணா, அந்த முதலமைச்சர் கிருஷ்ணா பையன் தற்கொலை பண்றானே இல்லையா? கிருஷ்ணா பையன் ஆந்திரா முதல்வர கர்நாடக முதல்வர் கிருஷ்ணா தற்கொலை பண்ற இல்ல. ஆந்திரா எஸ்எம் கிருஷ்ணாவோட மருமகனும் அவங்க தற்கொலை பண்றாங்க. காஃபி டே கம்பெனி அவனுக்கு வந்து 10,000 கோடி ரூபாய் பணம் இருக்கு. என்னது 10,000 கோடி இல்ல சார், ஜாஸ்தி இருக்குது. கணக்குல அவ்வளவுதான் காமிச்சாங்க சார். அவன் ஏதோ ஆத்துல போய் இறங்கி தற்கொலை பண்ணிட்டான். நேரம் கிருஷ்ணா டேம்லயே இறங்கிட்டான், ஆத்துலயே போய் தற்கொலை பண்ணிட்டான். என்னடா உனக்கு பிரச்சனை? உனக்கு என்னடா பிரச்சனை? நீ செத்து போய் என்ன நடந்தது? ஒண்ணும் நடக்கலையே. அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். அவன் சாகணும், அவ்வளவுதான் ஒரே வேலை. ஆமா, நீ 10,000 கோடி. ஆமா, அந்த பொம்பளை என்ன பண்ணா, புருஷன் செத்தோம்னே அந்த பொம்பளை வந்து அந்த 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 காஃபி அவன் எடுத்து நடத்துறான். அவ்வளவுதான். என்ன ஒண்ணுமே நடக்கலையே. என்னம்மா நீ செத்தீனா என்ன? நீ செத்ததுனால உலகத்துக்கு என்ன சொன்ன, ஊருக்கு என்ன சொன்ன, நல்லது என்ன செஞ்ச? நீ தான் ஒரு காப்பி 300 ரூபாய்க்கு விற்குதுன்னா ஏடா எவன்டா குடிப்ப? ஒரு காப்பி 300 ரூபாயா? என்ன ஐயாது? அப்படியே நடிகை அப்படியே யாருட்டு இருந்து அது வானத்துல இருந்து வருதா, ஈஸ்வரன் கிட்ட இருந்து வருதா, இல்ல சக்தி கிட்ட இருந்து வருதா, ஈஸ்வரிட்டு இருந்து வருதா, இல்ல சிவன் கீவன் கறந்து விடுறாரா, இல்ல சக்தி ஏதோ கறந்து விடுறதா? அது என்ன ஞானப்பாலாது? என்னடா கதை விடுறீங்க? ஒரு காப்பி 300 ரூபாய். அதை போய் குடிக்கணும், என்ன கொழுப்பு இருக்கும் பாருங்க. என்னது என்ன பண்றது சார்? பணம் இருக்கிற பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரு ஜாலியா இருக்கிற குடும்பத்துக்கு டைப் போகுதுங்க. அந்த குடும்பம்லாம் அந்த குடும்பம் உருப்படுமா? நேற்று அந்த போன வாரத்துல ஒரு ஐஜியை பொண்டாட்டி சுட்டு கொண்டு போட்டேன். ஐஜியை வந்து பொண்டாட்டி டிமியர் துப்பாக்கி சுட்டு கொண்டு போட்டேன். கர்நாடக ரிட்டையர்ட் ஐஜி. கோடி கணக்கில் பணம் இருக்குது, பொண்டாட்டி பாத்துருக்கிற கோவம் டமாரம் சுட்டு போட்டான். அப்புறம் என்ன நீ பண்ணி? பெரிய அறிவாளி, வந்து பெரிய ஐஜி வேற, ஒரு காவல்துறை அதிகாரி, யானை குட்டி மாதிரி இருக்கான், 200 கிலோ இருக்கான் அவன். பொண்டாட்டியே போடுறது டார்ச்சர் கொடுத்த பொண்டாட்டி கோவம் தாங்க தப்புன்னு பொண்டாட்டி சுட்டு போட்டான். என்ன வாழ்க்கை? ஒரு கணவன் மனைவினா எப்படி வாழணும்? குழந்தைகள் இருக்காங்களே, குழந்தைகளுக்கு ஒரு ஊருக்கு வந்து நடக்க வேண்டாமா? இல்ல பிடிக்கலையா, 2 பேரும் பேசணும், குழந்தைகள் நலத்துக்காக வாழணும். பெரிய சன்னியாசம் போயிருக்கு, பேசாம சன்னியாசம் போயிருக்கலாம். இல்ல இவன் காசி போயிருக்கணும், இவன் ராமேஸ்வரம் போயிருக்கலாம். இல்ல அதை சேர் தற்கொலை பண்றீ நீ அவன் எங்க அந்த ஐடி என்ன பண்ணிருக்கான்? அந்த அறிவு கட்ட என்ன பண்ணிருக்கான்? நேர காசிக்கு போயிருக்கணும். எங்க போயிருக்கணும்? சம்போ இவன் போயிட்டே இருக்கணும். இவன் சிவா, ஆமா சம்போ ஆமா அவன் காசி போயிருக்கணும். கொண்டாட்டி ராமேஸ்வரத்துக்கு சிவான்னு இங்க வந்திருக்கணும். வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னடா இது? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெங்களூர்ல இருக்கிற ஒரு பெரிய ஐஐடி அதிகாரி பொம்பளை பெத்த பையனவே வெட்டி கொண்டு சூட்கேஸ்ல போட்டலே இல்லையா? பெங்களூரை சேர்ந்தவதான். வெட்டி கொண்டு பெத்த பையனை, என்னது பெத்த புள்ளைய புருஷன் வந்து எங்கேயும் வெளிநாட்டுல இருக்கிறான், கோவத்துல பேசி புருஷனுக்கு இவனுக்கு ஆகல, புருஷன் எங்கேயும் வெளிநாட்டுல இருக்கிறா. இவன் வந்து ஒரு பெரிய அதிகாரி, அதாவது ஒரு பெரிய தொழிலதிபர், ஏதோ ஒரு பெரிய கம்பெனியோட பெரிய சிஓ ஆனவ வேற. நான் தான் பெரிய அதிகாரிங்க ஆனவ. கடைசியில புருஷன் மேல இருக்கிற கோபத்தை புள்ள மேல காட்டிட்டேன். புருஷன் மேல இருக்கிற கோபத்தை புள்ள மேல காமிச்சிட்டேன். கொலை செய்யறக்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்க. 5 ஸ்டார் ஹோட்டலை எடுத்து யாரும் தெரியாம அடக்கி கடைசியில பையனை கொன்னு, அந்த பையனை கொன்னு புருஷன் மேல எதிர்ப்ப புருஷன் மேல காட்டுற.
பாரு நீ பெத்த பையனை, உனக்கு பிறந்த பையனை உனக்கு கொல்றேன்னு கொலை செஞ்சு கடைசியில சூட்கேஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். கடைசியில அந்த லாட்ஜுக்காரனுக்கே தெரியா, ஹோட்டலுக்காரனுக்கே தெரியாது என்னது. ஹோட்டலுக்காரனுக்கே தெரியாது. கடைசியில புடிச்சிட்டாங்க. கடைசியில ஒரே நாள்ல புடிச்சிட்டாங்க. ஒரே நாள்ல 2 நாள் ஒரே நாள்ல புடிச்சிட்டாங்க. 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு சார் அது. ஆமா என்ன அதுக்குள்ள ஒரு ஆனா வேகமா புடிச்சிட்டாங்க, வேகமா புடிச்சிட்டாங்க. அது நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் கரெக்ட். நாம வாழ்வது எப்படின்னா நம்ம உடம்பு வந்து மற்ற உயிரை தொட்டு கூட பேசக்கூடாது, எந்த உயிரும் தொட்டு கூட பேசக்கூடாது, எந்த உயிரும் கேவலம் பேசக்கூடாது. நம்மளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்துல கேவலப்படுத்த நம்ம விடக்கூடாது, நம்மள ஆரோக்கியத்துல வந்து கேவலப்படுத்த விடக்கூடாது. இந்த வெள்ளைக்காரன் பண்ற அட்டகாசம் தாங்க முடியாது. அட்டகாசம் அவன் தான் ஆரோக்கியத்தை நாசம் பண்ணிட்டு போயிட்டான். என்னது அதுதான் நோயற்ற வாழ்வு வாழலாம். இப்ப நாளைக்கு என்ன பண்றீங்கன்னு இதை பண்ணுங்க சரியா, நாளைக்கு பேசலாம். அதனால தைரியமா பண்ணுங்க. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 12 மணிக்கு சாப்பிடுங்க, புரியுதா? நீங்க சண்முகம் சரிங்க சார், ஓகே. 12 மணிக்கு 12 மணிக்கு சாப்பிடுங்க. எலுமிச்சை பழம் இருந்ததுன்னா புளிஞ்சுக்குங்க. எலுமிச்சை பழம் இருந்ததுன்னா 2 எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கங்க. 1.5 லிட்டர் தண்ணியில புளிஞ்சுக்குங்க. கொஞ்சம் உப்புக்கல் போட்டுக்குங்க. சரிங்க, ஓகே ஓகே. 1.5 லிட்டர் எலுமிச்சை பழத்துல 2 எலுமிச்சை பழம் சரி, ஓகே சார். புளிஞ்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க, புரியுதா? சரிங்க சார். உப்பு போட்டு அது 2 மணி மத்தியானம் 1 மணி வரைக்கும் நீங்க காலையில இருந்து எந்திரிச்சு அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த மத்தியானத்துக்குள்ள 1.5 லிட்டர் முடிச்சிடணும். மத்தியானத்துக்குள்ள 1.5 லிட்டர் குடிச்சிடணும். அப்புறம் நீங்க அந்த மத்தியானம் சாப்பாடு கூட நேரத்தில் நிறைய உங்களுக்கு என்ன மாதிரி பொரியல் பிடிக்கும் நிறைய நல்லா வணக்கி கடலைப்பருப்பு உளுந்தர் போட்டு நல்லா வணக்கி சுவையா உப்பு காரமெல்லாம் அளவா போட்டு அப்பளம் 4-5 அப்பளம் எடுத்துட்டு போங்க. அந்த பொரியல், அப்பளம், ஒரு ஊறுகாய், ஒரு முறுக்கு இதை வச்சு சாப்பிடுங்க, புரியுதா? ஊறுகாய் கூட வச்சுக்கலாமாங்க சாமி? வச்சுக்கலாம். ஊறுகாய் வச்சுக்கலாம், அப்பளம் ஊறுகாய் வச்சுக்கோ, அப்பளம் வச்சுக்கோ, அல்ல பூண்டு ஊறுகாய் வச்சுக்கோ, பூண்டு ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் அருமையா இருக்கு. தக்காளி ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் அதெல்லாம் வச்சுக்கலாம். சரிங்க சரிங்க, நல்லா ருசியா சாப்பிடணும், நல்லா ருசியா சாப்பிடு, புரியுதா? சரிங்க சரிங்க சார். அப்பளம் வச்சுக்கலாம், வடகம் வச்சுக்கலாம், அப்பளம் வடகம் இதெல்லாம் வச்சுக்கலாம். சரிங்க சரிங்க. வயிறு நிறைய சாப்பிடுன்னு மாதிரி பேசலாம், புரியுதா? சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் குருவே. சிவார்ப்பம்.